ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரில. இவ்வளோ கீழ்த்தனமாடா, இவ்வளோ இதுவாடா, வன்மமாவாடா. ஏண்டா உங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு திமிராடா. பச்சிலம் குழந்தடா. அந்த குழந்தைய எண்ணி பார்த்துருந்தா ஒரு மனசு வருமாடா? அதை போய் அதை போய் கெடுத்து அதை கொண்டிருக்கிறிய. உன்னெல்லாம் என்னடா பண்ணுறது? உனக்கெல்லாம் என்னடா தண்டனை கொடுக்குறது? இது எதை நோக்கி போகுது தமிழ்நாடு? என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் தான் பிள்ளையை பெற்றவன் தான் பார்த்துக்கணும் இனிமேட்டு. அடுத்தவனெல்லாம் இப்போ இந்த மாதிரி நாளைக்கு எவனாவது ஒருத்தன் நல்ல முறையிலேயே ஒரு சாக்லேட்டு கொடுக்குறான், ஒரு இதை கொடுக்குறான்னா என்னடா நினைக்கும்? உலகம் எதெல்லாம் நோக்கிட்டு போகுது? இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். இவனை லேசில் விடக்கூடாது. ஆனால் இதில் காவல்துறை தான் உரிய புலன் விசாரணை செய்து இவங்க உரிய தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இவங்க பேட்டி அதில் அந்த சம்பவமே ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு நன்கு தெரிஞ்சவன், அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சவன்னு சொல்கிறாங்க. இது வேணும்னு அதை கெடுத்து கொள்ளணும்னு கொண்டானுங்களா, இல்லை இதுக்கு வேறு ஏதாவது மோட்டிவேஷன் இதை இப்படி பண்ணுங்கிறதுக்கோசரம் பண்ணாங்களான்னு புலன் விசாரணை செய்து அது உரிய நடவடிக்கை சட்டப்படியே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் ஒன்றே இந்த மாதிரி பண்ணுறவனுங்கள ஒரு கால் ஒரு கை உயிர் நாடியை வெட்டிடணும். இவனுங்கெல்லாம் லேசில் விடக்கூடாது. உங்களையும் தாண்டா ஒரு பொண்ணு தாண்டா பெற்றிருக்கோம். உங்கள் வீட்லேயும் ஒரு அக்கா தங்கச்சிக்கோ அண்ணன் தம்பிக்கோ ஒரு பொண்ணு தாண்டா இருக்கும். குழந்தையுமாடா, குழந்தை என்னடா பண்ணுச்சு? ஏன்டா இவ்வளோ கேவலமாக போகிறீங்க? தமிழ்நாடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தான் பிள்ளையை தான் பார்த்துக்கணும். பணம் சம்பாதிக்கிறது எல்லாம் முக்கியம், எல்லாம் தேவை தான். பிள்ளைங்களை பார்த்துக்குங்க. பிள்ளைங்க அந்த குடும்பத்தில் அந்த வாரிசு தான் சொத்து. அதை விட்டுட்டு பிள்ளைங்கெல்லாம் பாருங்கள் இப்படி பண்ணுறானுங்களே. இதுக்கு என்ன நீதி வரும் சொல்லுங்கள்? இவங்களை விடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க விடக்கூடாது. ஒவ்வொன்றும் வந்துட்டுக்குது. இதான் கடைசினா ஒவ்வொருத்தரும் முளைச்சிக்கிட்டே தான் இது கூட கொடூரமாக பண்ணுறானுங்க. இது பச்சிலம் குழந்தை. அதை போய் பண்ணுறதுக்கு இவங்களுக்கெல்லாம் எப்படா மனசு வருது? எல்லாம் அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்குண்டா தண்டனை. அந்த குழந்தை சித்திரவதை போட்டிருக்கும் பார்த்தியா, அதோட பல சித்திரவதை பண்ணி ஒன்றெல்லாம் சாவு கொடூரமாக இருக்குண்டா. இது கொடூரமாக இருக்கும், கண்டிப்பாக கொடூரமாக இருக்கும். ஆனால் இந்த தமிழக கவர்மெண்ட்டு தான் இது உரிய விசாரணை பண்ணி அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கணும். அவங்களாம் லேசில் விடக்கூடாது. வெளியே விட்டால் அவன் இன்னும் 100 பண்ணுவானுங்க. இவனுங்களை வெளியவே விடக்கூடாது. ஒரு கை ஒரு கால் உயிர் நாடியை வெட்டி இவங்க இது பண்ணிடணும். இதை பார்த்துட்டு இருக்கிற